ஹிட்லர் ஒரு சரியான இன பயங்கரவாதி. இவர் தன்னுடைய இனமான ஆரியன் ரேஸ் தான், ஆரியன் இனம் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த இனம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாலஜியை கிரியேட் பண்றாரு. அதன் அடிப்படையில பியூர் ஆரியன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய கண்ணு ப்ளூ கலர்ல இருக்கும், அவங்களுடைய ஹேர் கோல்டன் கலர்ல இருக்கும், அவங்க ரொம்ப உடல் ரீதியா ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க. இப்படியாப்பட்ட தோற்றமுடையவங்க தான் பியூர் ஆரியன்ஸ் அப்படின்ட்டு இந்த ஹிட்லர் நம்புறாரு. அப்புறம் ஜெர்மன் ஃபுல்லாவே இந்த மாதிரியான தோற்றமுடைய மக்களை நம்ம உருவாக்கணும் அப்படின்ட்டு, இந்த மாதிரியான தோற்றமுள்ள மக்களுடைய அந்த பாப்புலேஷனை பெருக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தோற்றத்துல இருக்கிறவங்களை பிடிச்சி கடத்திட்டு அவங்களுக்குள்ள மேரேஜ் பண்ணி வச்சு அதன் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய இனத்தை டெவலப் பண்ணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அந்த மேரேஜை கம்பல் பண்ணவும் செய்யறாங்க. இது மட்டும் இல்ல, ஜெர்மன் பீப்புளை ஆர்டிபிஷியலா இந்த மாதிரியான தோற்றமுள்ளவர்களை கன்வெர்ட் பண்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இதற்காக ஹிட்லருக்கு ஹெல்ப் பண்ணவர் தான் டாக்டர் ஜோசப் மேங்கெலே. இவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சோதனை எலிகளா கிடைச்சவங்க தான் இந்த ஹாலோகாஸ்ட் கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய படுகொலை முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்க ஆரியன்ஸ் அல்லாத இனத்தவரான ஜூஸா இருக்கட்டும், தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கட்டும், முதியோர்களா இருக்கட்டும், அதுபோல உடல் ஊனமுற்றவர்கள், இவங்க தான் இந்த ஹாலோகாஸ்ட் கேம்ப்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, அடைக்கப்பட்டிருக்காங்க, துன்பப்படுத்தப்பட்டு இருக்காங்க. இவங்க மேலதான் இவங்க இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க. இந்த டாக்டர் ஜோசப் மெங்கலி அப்படிங்கிற ஒரு மென்டல் டாக்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹாலோகாஸ்ட் கேம்ப்ல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு அவங்களுடைய கண்கள்ல, அவங்களுடைய ஐரிஸ்ல சம் கெமிக்கல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி அதை ப்ளூ கலர்ல மாத்தணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தினமும் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாவே ஃபெயிலியர் ஆகுது. அந்த குழந்தைகளுக்கு நிரந்தர வலியை ஏற்படுத்தியதான் மிச்சம். அந்த குழந்தைகள் வலியினால துடிச்சு போய் நிறைய குழந்தைகள் இதனால இறந்தும் போயிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றியோடு விடைபெறுவது காஜா நவாஸ்.